Hello friends, welcome to Revas Arts. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு ஏர் ட்ரை கிளே யூஸ் பண்ணி ஜிமிக்கி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஏர் ட்ரை கிளே எடுத்து வச்சிருக்கேன். நார்மலான நேச்சுரல் கிளே நீங்க எடுக்கிறீங்கன்னா இந்த ஜிமிக்கை செஞ்சுட்டு அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஏர் ட்ரை கிளேங்கிறதுனால பேக் பண்ண தேவையில்லை. இப்போ ஜிமிக்கா மோல்டு எடுத்து வச்சிருக்கேன். எந்த சைஸ்ல ஜிமிக்கி செய்ய போறீங்களோ அந்த சைஸ் மோல்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்ககிட்ட ஜிமிக்கா மோல்டு இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பூன்லயுமே நிறைய சைஸ் இருக்கு. நீங்க எந்த சைஸ்ல ஜிமிக்கி பண்ண போறீங்களோ அந்த சைஸ்ல ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ கிளேவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மோல்டுல நம்ம இந்த கிளேவை வைக்கிறதுக்கு முன்னாடி இதுல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவிக்கணும். மோல்டா இருந்தாலும் சரி, ஸ்பூனா இருந்தாலும் சரி, தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணதை கிளேவை வச்சுட்டு எக்ஸஸா இருக்கிற கிளேவை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். தேங்காய் எண்ணெய் நீங்க தடவல அப்படின்னா இது எடுக்கிறதுக்கு சரியா வராதுங்க. அதனால தேங்காய் எண்ணெய் நம்ம அப்ளை பண்றது பெட்டரா இருக்கும். இப்போ ஈஸியா எடுத்தாச்சு. எடுத்துட்டு கையால இதை ஓரங்களை சரி பண்ணி விட்டுட்டு உள்பக்கமா எக்ஸஸா இருக்கிறத நான் வந்து டெரகோட்டா ஜுவல்லரி செய்யக்கூடிய இந்த டூல் யூஸ் பண்ணி எக்ஸஸா இருக்கிறத எடுத்துக்கிறேன். இதை நீங்க எடுக்காம விட்டுட்டீங்கன்னா ஜிமிக்கி வந்து ரொம்ப வெயிட்டா இருக்குங்க. காதுல போட்டிருக்கும் போது ரொம்ப ரொம்ப வெயிட்டா இருக்கும், காது இழுத்துரும். இப்போ இதை எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா கையில தண்ணி தொட்டுட்டு இதை சரி பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு பிரஷ் யூஸ் பண்ணி நல்லா சரி பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து ஒரு டூல் யூஸ் பண்ண போறோம். இது ஹோம்மேடா நான் ரெடி பண்ணி வச்சதுதான். ஒன்னும் இல்லைங்க, வேற வேற சைஸ்ல நிறைய குட்டி குட்டியா பால்ஸ் ரெடி பண்ணிட்டு அதை வந்து நான் வந்து ஒரு டூத் பிக்ல மாட்டி வச்சிருக்கேன். இது ஏர் ட்ரை கிளேல நான் செஞ்சது. இது வந்து ஜிமிக்கி செய்யறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரே அளவா ஜிமிக்கி வந்து எல்லா பக்கமும் சமமா இருக்கும். இப்போ வந்து உங்ககிட்ட இந்த டெரகோட்டா டூல் இல்லை அப்படின்னா கோக் பாட்டில் இருக்கும், இல்லைன்னா கோக் டின் இருக்கும் இல்லையா, பிளாஸ்டிக் பாட்டிலா இருந்தாலும் சரி, டின்னா இருந்தாலும் சரி, அதுல வந்து கட் பண்ணிட்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு அதை வச்சுதான் நான் வந்து எக்ஸஸா இருக்கிறத எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏற்கனவே கோக் டின் அப்புறம் 7up டின்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வீட்லயே டெரகோட்டா டூல்ஸ் எல்லாம் ரெடி பண்றதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். இப்போ இதை வச்சு நல்லா வந்து அழகா ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இதுல பால்ஸ் வந்து அட்டாச் பண்ண போறதுனால இந்த ஜிமிக்கிக்கு கொஞ்சம் ஓரங்கள் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரியே நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஜிமிக்கி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது இருக்கட்டும். நான் ரொம்ப அதிகமாலாம் இதுல டிசைன் பண்ண போறது இல்லைங்க. சிம்பிளான டிசைன் தான், எல்லாருமே ஈஸியா செய்யக்கூடிய டிசைன் தான். இப்போ இந்த ஜிமிக்கா மோல்டுலயே ஒரு சின்ன சைஸ்ல எடுத்துக்கிட்டு ஒரே சமமா நம்ம குட்டி குட்டியா பால்ஸ் ரெடி பண்ணிக்குவோம். ஜிமிக்கா மோல்டு வச்சு நம்ம இதை ரெடி பண்ணோம் அப்படின்னா இந்த பால்ஸ் வந்து சின்னதும் இல்லாம பெருசும் இல்லாம எல்லாமே கரெக்டான ஒரு சைஸ்ல இருக்கும். நான் வந்து காப்பர் வயர் எடுத்திருக்கேங்க இதை அட்டாச் பண்றதுக்கு. நம்ம வந்து நேச்சுரல் கிளேல பண்ணிருக்கோம் அப்படின்னா அதை அட்டாச் பண்றதுக்கு அப்புறம் ஐ பின், யூ பின் இதெல்லாம் வந்து நிக்ரோம் வயர்ல தான் செய்யணும். ஏன்னா நம்ம பேக் பண்ணி எடுப்போம். இது வந்து நம்ம ஏர் ட்ரை கிளேங்கிறதுனால நான் காப்பர் வயர் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ இந்த ஜிமிக்கியோட ஓரங்கள்ல எல்லாமே குட்டி குட்டியா பீட்ஸ் வைக்க போறேன். அதுக்காக தான் ஃபர்ஸ்டே நம்ம பீட்ஸ் ரெடி பண்ணோம். இப்போ இந்த காப்பர் வயர் நான் உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கு மேல கொஞ்சமா க்ளூ போட்டுட்டு அதுக்கு மேல நம்ம குட்டி குட்டியா ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த பால்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிடலாம். இதே மாதிரியே 2 ஜிமிக்கிலையும் நீங்க அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு சின்ன மூடி வச்சுட்டு அதுக்கு வந்து மேல ஒரு ஜஸ்ட் ஒரு இம்ப்ரெஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன். மார்க்கரோட மூடி அல்லது பென்னோட மூடி இது எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நான் வந்து ஐ பின் அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த ஐ பின், யூ பின் இதெல்லாம் அட்டாச் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்க இப்ப அட்டாச் பண்ணி வச்சிருங்க. நீங்க ஃபைனலா முடிக்கும் போது இந்த இதை எடுத்துட்டு அதுக்கு மேல வந்து நீங்க சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணிக்கணும். சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டினா மட்டும்தான் இது நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டி இருக்கும். பேக் பண்றதுனா நம்மளுக்கு பேக் பண்ணி எடுத்துருவோம், அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ இந்த ஓரங்கள்ல எல்லாமே நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மூடி வச்சு அளவெடுத்து நம்ம ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்தோம் இல்லையா, அதை தவிர்த்துட்டு மீதி இடங்கள் எல்லாத்துலயுமே ஒரு பின்னால ஃபுல்லா நான் வந்து ஹோல்ஸ் மாதிரி போட்டு வச்சுட்டேன். இப்போ கம்மல் ரெடி பண்றதுக்காக கொஞ்சமா கிளே எடுத்து ரோல் பண்ணிட்டு ஒரு பேனா மூடி வச்சு நான் இந்த 2 கம்மலுக்காகவும் அளவெடுத்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுலயுமே நான் வந்து ரொம்பலாம் டிசைன் கொடுக்கல, ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் கொடுக்க போறேன். ஓரங்களை சரி பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா கட் பண்ணதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. ஓரங்களை சரி பண்ணி விட்டுட்டு நான் வந்து இதுலயுமே டிசைன் பண்றதுக்கு இந்த கோக் டின்னோட அந்த ஒரு சின்ன ஷீட் தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு நான் வந்து ஒரு 2 கோடு மாதிரி
இதில் இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். இது ரொம்ப ஈஸியான டிசைன். உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் டெரகோட்டா ஜுவல்லரிலாம் செய்வீங்கன்னா நீங்கள் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான டிசைன் இது. அது மாதிரி ஏர் ட்ரை கிளேல நம்ம வந்து எப்போவுமே கம்மல் எல்லாம் செஞ்சோம் அப்படின்னா இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கம்மல் பேஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணும்போது சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணுவோம். அது ஒரு மெத்தட் தான். ஆனால் இன்னைக்கு நான் வந்து இந்த கம்மல் பேஸை வேற விதமாக அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ இந்த மேலே வச்சிருந்த இந்த கம்மல்லையுமே நம்ம வந்து ஐபின் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். யூபின் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த களிமண் வந்து ஈரமாக இருக்கு இல்லையா, காயலை, அந்த நேரத்திலேயே இதுக்கு பின்பக்கமாக கொஞ்சமாக ப்ரஷ்ல தண்ணி தொட்டுட்டு இந்த கம்மல் பேஸை இதில் அப்படியே அட்டாச் பண்ண போகிறேங்க. எந்த க்ளூவும் போடலை, டைரெக்டாக அப்படியே அட்டாச் பண்ணிட்டு இதை சரி பண்ணி விட்டுருவேன். இந்த மாதிரி செய்யும்போது இந்த கம்மல் பேஸ் வந்து இதுலேருந்து பிரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நம்ம சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி பண்ணாலும் சில நேரத்தில் பிரிஞ்சு வந்துடும் ஏர் ட்ரை கிளேயை பொறுத்த வரைக்கும். பேக் பண்ணி எடுக்கும்போது பிரச்சனையே இல்லை, அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் ஏர் ட்ரை கிளேல இந்த கம்மல் பேஸ் ஒட்ட வைக்கும்போது நம்ம ஃபெவிகாலோ சூப்பர் க்ளூவோ போட்டு வச்சிருந்தாலும் சில நேரங்களில் பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக தான் நான் வந்து இப்போ இந்த கிளேலையே சேர்த்தாப்புல ஒட்டிட்டேன். நம்ம செஞ்சு வச்ச ஜிமிக்கியும் கம்மலும் நல்லா காஞ்சிருச்சு. ஏர் ட்ரை கிளேல செஞ்சதுனால நம்ம இப்போ பெயிண்ட் பண்ணிடலாம். ஒருவேளை நீங்கள் வந்து நேச்சுரல் கிளேல செஞ்சுருக்கீங்க அப்படின்னா இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் பேக் பண்ணிட்டு தாங்க பெயிண்ட் பண்ணணும், மறந்துடக்கூடாது. இப்போ வந்து நான் மொத்தத்துக்கும், அதாவது கம்மல் ஜிமிக்கி ரெண்டுக்குமே ஃபுல்லாக பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்துக்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. அதுலேயும் குறிப்பாக விமலா சாய், முருகேசன் பூஜா, கௌதம் நந்தினி, நசீமா பாஷா, முத்துவேல், பவித்ரா முத்துமணி, பவதாரணி, ஜெயா பாலாஜி, சஞ்சவி, அக்ஷயா, காயத்ரி பிரபா, சஞ்சனா ஜான், திவ்யா பிரபு, ஐடாஸ் கிரியேஷன், தர்ஷனி, லாவண்யா, அக்ஷயா ஜோதி, ஐஷு அம்மு, மகாலட்சுமி, கிராஃப்ட் வித் அக்ஷயா. இன்னும் சில பேரோட பேர் வந்து நான் வாசிக்கல. அடுத்த வீடியோவில் எல்லாரோட பேரையுமே நான் வாசிச்சிருவேன். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க இப்போ வந்து தொடர்ந்து நம்ம இந்த ஜிமிக்கிக்கு பெயிண்ட் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். கம்மல் ஜிமிக்கி ரெண்டுக்குமே பிளாக் கலரில் அக்ரலிக் பெயிண்ட் கொடுத்துக்கிறேன். எந்த இடத்துலையும் கேப் இருக்கக்கூடாதுங்க. எந்த இடத்துலையும் கேப் இல்லாமல் நீங்கள் வந்து நீட்டாக அழகாக பெயிண்ட் பண்ணிடுங்க. டபுள் கோட்டிங் கொடுக்கணும்ல அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் சிங்கிளாக ஒரே ஒரு கோட்டிங் மட்டும் எல்லா பாகத்திலையும் இந்த பிளாக் கலர் அக்ரலிக் பெயிண்ட் படுற மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணிட்டு இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு விருப்பமான கலர்களை நீங்கள் அடுத்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நேச்சுரல் கிளேல கம்மல் ஜிமிக்கெல்லாம் ரெடி பண்ணுறோம், ஜுவல்ஸ் ரெடி பண்ணுறோம்னா அதை பேக் பண்ணுவோம். பேக் பண்ணும்போது அது இயற்கையாகவே கருப்பு கலரில் தான் இருக்கும் பேக் பண்ணி எடுக்கும்போது. ஆனால் நேச்சுரல் கிளேல பண்ணாமல் இந்த மாதிரி ஏர் ட்ரை கிளேல பண்ணும்போது இதோட கலர் வந்து இப்படியே தான் இருக்கும். அது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பிளாக் கலர் கொடுத்துட்டு அந்த பிளாக் கலர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மேற்கொண்டு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலர்களை கொடுக்கும்போது இந்த செட்டை நம்ம முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். அதுக்காக தான் இந்த பேஸ் கோட் பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்டில் நான் கொடுத்துக்கிட்டேன். பெயிண்ட் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாதுங்க. ப்ரஷில் வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு அது எல்லா பக்கமும் சமமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கலர்களை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு சில்வர் மெட்டாலிக் கலரும் கோல்டன் மெட்டாலிக் கலரும் இந்த ஜிமிக்கி கம்மலில் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் அந்த கோக் டீன் வச்சு 2 கோடு போட்டிருந்தோம் இல்லையா, அந்த 2 கோட்டுக்கும் நடுவில் சில்வர் மெட்டாலிக் கலர் கொடுத்துக்கிறேன். இந்த கலர் காம்பினேஷனில் தான் நீங்கள் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க. உங்கள் ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரியோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ, இல்லை நீங்கள் வந்து யார்ட்டையாவது ஆர்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எனக்கு இந்த கலரில் செஞ்சு கொடுங்க அப்படின்னு உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சொல்கிற கலர்களை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஜிமிக்கிக்கு மேல் பாகத்தை அப்படியே பிளைனா பிளாக் கலர் விட்டுருவேங்க. நடுவில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குட்டி குட்டியாக டாட்ஸ் வச்சோம் இல்லையா, டாட்ஸ் மாதிரி டிசைன் பண்ண இடத்துல சில்வர் மெட்டாலிக் கலர் கொடுத்துக்கிறேன். சாதாரணமாக இருக்கிற ரெட் கலர், அப்புறம் கிரீன், ப்ளூ இந்த மாதிரியான அக்ரிலிக் பெயிண்ட் கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷனில் கொடுத்துக்கோங்க. இல்லை இந்த கலர் நான் கொடுக்குற கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த காம்பினேஷன் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இப்போ நீங்க இந்த பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட்டுக்கு மேல கொடுக்குற எந்த கலர் பெயிண்ட்னாலும் டபுள் கோட்டிங் கொடுக்கணுங்க.
பெயிண்ட் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது. ப்ரஷில் லைட்டாக பெயிண்ட் எடுத்து அது எல்லா பக்கமும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் இதை பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நீங்கள் வேறு ஏதாவது டிசைன் பண்ணுறதுனாலும் இல்லை வேறு பெயிண்ட் கொடுக்கறதுனாலும் ஒரு பெயிண்ட் போட்டுட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த பெயிண்ட் கொடுக்கணும். காயாமல் இருக்கும்போது நீங்கள் வேறு பெயிண்ட்டை கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது. அது வந்து நல்லா இருக்காது. இப்போ நான் வந்து இந்த குட்டி குட்டியாக இருக்கிற இந்த பால்ஸுக்கு வந்து கோல்டன் கலரும் இந்த சில்வர் கலர் கோடு இருக்கு இல்லையா, இதுக்கு 2 பக்கமும் கோல்டன் கலர் மெட்டாலிக் கலரும் கொடுக்க போறேங்க. கம்மல்ல ஃபர்ஸ்ட் அந்த குட்டி பால் இருக்கு இல்லையா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து கோல்டன் கலர் மெட்டாலிக் கலர் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த கம்மல்ல சைட்ல இருக்கு இல்லையா, அந்த 2 இடத்துலையுமே கோல்டன் கலர் மெட்டாலிக் கலர் கொடுத்துக்க போறேன். இதை வந்து நான் டபுள் கோட்டிங் கொடுக்க போறேன். அப்போ வந்து இன்னும் அழகா இருக்கும். நான் எடுத்துக்கிற பிரஷ் வந்து 0.3. மேன்யூட்டா நம்ம பெயிண்ட் பண்றதுக்கு எல்லாமே இந்த மாதிரியான சின்ன பிரஷ் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும், நீட்டா இருக்கும் பெயிண்ட் பண்ணும்போது. உங்ககிட்ட இருக்கிற பிரஷ் அதை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுல வந்து நீங்க நீட்டா பெயிண்ட் பண்ணுங்க. எவ்வளவுதான் நம்ம கஷ்டப்பட்டு ஜுவல்லரி ரெடி பண்ணாலும் பெயிண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து கவனமா பார்த்து செய்யணும். அதிகமா பெயிண்ட் எடுத்து ஒரு பக்கத்துல அதிக பெயிண்ட்டும் ஒரு பக்கத்துல பெயிண்ட் இல்லாமலும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அது நல்லா காஞ்சிருச்சுங்க. காஞ்சதுக்கு அப்புறம் நான் வார்னிஷ் கொடுக்க போறேன். நான் வந்து கிளியர் வார்னிஷ் பாட்டில் இருக்கிறது எடுத்துட்டு பிரஷ்ல எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போலாம் வந்து ஸ்ப்ரே வார்னிஷ் கிடைக்குதுங்க. அதை வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப சுலபமா அதை யூஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் வந்து நீங்க ரெடி பண்ண ஜுவல்லரிய ஒரு பிளேட்ல வச்சுட்டு அல்லது ஒரு பேப்பர்ல வச்சுட்டு கீழே வந்து ஒரு பெரிய வேஸ்ட் பேப்பர் ஒன்று விரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா உங்களோட ஃப்ளோர் வந்து மேட் அல்லது ஃப்ளோர்ல நீங்க வச்சு பண்ணும்போது அது வந்து வீணாகாம இருக்கும். இல்லைன்னா எல்லா இடத்துலயுமே அந்த வார்னிஷ் பட்டுரும். இப்போ நான் வந்து ஸ்ப்ரே வார்னிஷ் யூஸ் பண்ணலங்க. ஜஸ்ட் பாட்டில் இருக்கிற கிளியர் வார்னிஷ் ஒரு பிரஷ்ல எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிட்டு இந்த வார்னிஷ் கொடுத்ததும் நல்லா காயணும். இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த ஐபின் 2யுமே நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். பொதுவா நான் வந்து இந்த டெரகோட்டா ஜுவல்லரிக்கெல்லாம் கம்மல் ஜிமிக்கி இதுக்கெல்லாம் வந்து ஜம்ப்ரிங் யூஸ் பண்ண மாட்டேங்க. ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணாம டைரக்டா அப்படியே அட்டாச் பண்ணிடுவேன். அது வந்து ரொம்ப அழகா இருக்கும், எனக்கு பிடிக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஜம்ப்ரிங் யூஸ் பண்றதுக்கு பிடிக்குன்னா நீங்க அட்டாச் பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் தப்பில்லை. இப்போ நான் வந்து நோஸ் பிளேயர் வச்சு இந்த ஐபின்னை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் இந்த ஜிமிக்கியை மாட்டிட்டு நோஸ் பிளேயராலேயே டைட் பண்ணிக்கிறேன். அழகான கியூட்டான சூப்பரான ஜிமிக்கி ரெடி ஆயிருச்சு. இந்த ஜிமிக்கி கம்மல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பாக்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இப்போ 3 ஆப்ஷன் வரும். இல்ல நீங்க ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களை வந்தடையும். நீங்க எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.